ஓகே, அடுப்பு தூக்கி குக்கரை உள்ள வச்சுட்டோம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஓகேவா, 1 ஸ்பூன் நெய். தேவையான அளவு எண்ணெய். ஓகே, வேணா அப்புறமா அப்புறம் தேவையான மசாலா உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஓகேவா, வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ உப்பு போடுறேன், வேணா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஓகே, போட்டு நல்லா வதக்கிப்போம். அதையும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். அதாவது தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஓகேவா, இது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து மொத்தமாக 1 கைப்பிடி போட்டு இதையை நல்லா வதக்குங்க. ஓகேவா, மசாலா போட போகிறோம். ஓகேவா, மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தோணுதோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா நானே அப்படி தான் போடுறேன். ஓகே, வேணா அப்புறமா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா வருது, அதையும் கொட்டிப்போம். ஓகே, போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா கிண்டுவோம். ஓகேவா, இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துடணும். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா, 1 ஊற்றிட்டேன். 2வது கிளாஸ். ஓகேவா, ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமனை புழிஞ்சிக்கலாம். ஓகேவா, கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புளிங்க. ஓகே, போதும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். சரியா, அரிசியெல்லாம் உள்ளே போட்டாச்சு. நம்ம அளவு தண்ணி ஊற்றின கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். அந்த அரிசியை உள்ளே போட்டாச்சு. இப்போ 2 முட்டை வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். சரியா, உள்ளே போட்டுட்டு குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். ஓகேவா, விசில் விட்டுனா பிரியாணி ரெடி, முட்டை பிரியாணி. ஓகே, நல்லா விசில் வச்சு வேக வச்சிட்டோம். நல்லா வெந்து போச்சு. ஓகே, இப்போ தட்டில் வச்சிடும். சாப்பாடு நல்லா வந்திருக்கு, நல்லா